ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஜோரா மழை பெய்யுது. இந்த ரோடே ஒரே மயானமா காணப்பட்டுச்சு. அங்க ஒரே இருட்டு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல வேற யாரும் இல்ல, நம்ம சஞ்சய். இவருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத வாங்க பார்க்கலாம். நம்ம சஞ்சய்க்கு 6 வயசுல ஒரு பொண்ணு இருப்பா. அவ காலையில சஞ்சய் ஆஃபீஸ் போகும்போது, அப்பா எனக்கு இன்னைக்கு வரும்போது ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக்கும் ரெயின்போ டவலும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டிருப்பா. அதை மனசில் வச்சுட்டு தன்னோட குழந்தைனா சஞ்சய்க்கு ரொம்ப உயிர். அவள் கேட்ட மாதிரியே ஒயிட் கலர் ஃப்ராக்கும் ரெயின்போ டவலும் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டுருப்பான். எப்போவுமே அவன் போகிற வழியில் ஒரு கல்லறை ஒன்று வரும். அந்த கல்லறையை பார்த்தான்னா அவன் ஒரு நிமிஷம் காரை அங்கேயே நிறுத்திட்டு அந்த கல்லறையை பார்த்துட்டு தான் அவன் கிளம்புவான். ஏன் சஞ்சய் அந்த மாதிரி பண்ணுறான்னா, அவனுக்கு அவனோட குழந்தை இறந்து போயிருக்கும். அந்த இறந்த குழந்தைய அந்த கல்லறையில் தான் அவன் புதைச்சிருப்பான். அதனால் அந்த கல்லறையை கடந்து போகும்போதெல்லாம் ஒரு நிமிஷம் காரை நிறுத்திட்டு அந்த ஒரு நிமிஷம் அவனோட இறந்து போன குழந்தைய நினச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் அந்த இடத்த விட்டு காரை எடுத்துகிட்டு நகருவான். அப்படி அந்த கல்லறையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கல்லறை வாசல்ல ஒரு சின்ன பொண்ணு ஆளே இல்லாமல் தன்னந்தனியாக அந்த மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறதா அவன் பார்ப்பான். உடனே சஞ்சய் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போய், பாப்பா நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரம்? இந்த கல்லறையிலலாம் நிற்கக்கூடாது, உனக்கு தெரியுமா? என்ன தனியாக நின்றுட்டுருக்க? எங்கே உங்கள் அம்மா அப்பாலாம்? நீ ஏன் இப்படி மழையில் நனைஞ்சிட்ருக்க? இவ்வளோ கேட்டதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே அதே மாதிரி அமைதியாகவே நின்றுட்டுருக்கோம். உடனே சஞ்சய்க்கு புரிஞ்சிடும், சரி இந்த சின்ன பொண்ணு பயந்து போய் நின்றுட்டுருக்கா போல இருக்கு, அவங்க அப்பா அம்மா கூட தான் வந்திருப்பா, அவள் தொலைஞ்சு போயிட்டுருப்பா, அந்த பயத்தில் தான் நம்மக்கிட்ட எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே என்ன பண்ணுவான், பாப்பா உனக்கு உங்கள் அம்மா கிட்ட போகணுமா அப்படின்னு கேட்பான். உடனே அதை கேட்ட சின்ன பொண்ணு, ஆமாம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். அதுக்கு உடனே அவன் சரி வா காரில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த பொண்ணும் காரில் ஏறி போக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ காரில் போயிட்டுருக்கும் போது சஞ்சய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பான், பாப்பா உங்கள் வீடு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சொல்வியா கரெக்டா? எங்கன்னு சொன்னால் நான் அங்கே கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த சின்ன பொண்ணு, இங்கேருந்து 3வது தெருவில் 4வது வீடு தான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லும். உடனே அதை கேட்ட சஞ்சய், சரி பாப்பா நான் உன்னை அங்கே விட்டுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான். இப்போ காருக்குள்ளே அந்த சின்ன பொண்ணு குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத அவன் பார்ப்பான். உடனே அவன் குழந்தைக்காக எடுத்து வச்சிருந்த அந்த ஒயிட் கலர் ஃப்ராக்கையும் ரெயின்போ டவலையும் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இந்த பாப்பா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, இந்த டவலால் உன்னோட தலையை துவட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட கொடுப்பான். உடனே அந்த சின்ன பொண்ணும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு அந்த ரெயின்போ டவலால் அவளோட தலையை துவட்டிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் அவள் சொன்ன இடம் வந்துடும். நம்ம சஞ்சய் உடனே அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி அவளை இறக்கி விட்டுட்டு, பாப்பா உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்பான். அதுக்கு உடனே அந்த சின்ன பொண்ணு ஆனி அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு திரும்பி பார்க்காம அந்த வீட்டுக்குள்ளே போயிடும். உடனே சஞ்சய் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். போகிற வழியில் தான் அவனுக்கு ஒரு விஷயம் தோணும், ஐயோ நம்ம நைட் டைமில் அந்த பொண்ணை வாசல்லே விட்டுட்டு வந்துட்டோமே, வீட்டுக்குள்ளே போய் விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. நைட்டு ஃபுல்லாக ஆனியோட நினப்பாகவே இருக்கும் அவனுக்கு. ஆனி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். சரி மறுநாள் காலையில் போய் நம்ம ஆனியை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியோட வீட்டுக்கு முன்னாடி காலையிலே போய் நின்றுடுவான். அப்போ தான் மாடியில் அவங்க வீட்டில் அவங்க அம்மா நின்றுட்டுருக்கிறத பார்ப்பான். அப்போ தான் நம்ம சஞ்சய் ஆனியோட அம்மா கிட்ட பேச முயற்சி பண்ணுவான். மேடம் மேடம் நான் தான் சஞ்சய். ஆனி நேற்று நைட்டு தனியாக நின்றுட்டு இருந்தா அந்த கல்லறை கிட்ட. நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பத்திரமா விட்டேன். ஆனி இப்போ நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டான். அதுக்கு உடனே அவங்க அம்மா, ஆனியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனியை நேற்று நைட்டு வந்து நீங்கள் தான் இங்கே விட்டீங்களா? கொஞ்சம் இருங்க நான் கீழே வரேன். நேற்று நைட்டு நீங்கள் காரில் கொண்டு வந்து விட்டேன்னு சொன்ன பொண்ணு இந்த பொண்ணா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம் இதே பொண்ணு தான், ஏன் கேட்குறீங்க? இவ என்னோட பொண்ணு தான் சார், ஆனால் இப்போ அவள் உயிரோடு இல்லை. இவ செத்து 6 மாதம் ஆச்சு. நீங்கள் எந்த கல்லறையில் இவளை பார்த்தேன்னு சொன்னீங்களோ அதே கல்லறையில் தான் இவளை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு ஆனி அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு சஞ்சய்க்கு ஒரே ஷாக். இந்த விஷயத்த நம்பவே முடியல அவனால் ஏற்றுக்கவே முடியல. அதே கல்லறையில் தான் அவனுடைய முதல் குழந்தையும் புதைச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சஞ்சய்க்கு மனசு கேட்காம ஆனி அவங்க அம்மா சொன்னது உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவன் அந்த கல்லறைக்கு வேகமாக போய் ஒரு கல்லறையாக பார்ப்பான். நம்ம சஞ்சய்
ஆனி அவங்க அம்மா சொன்னது பொய்யா இருக்கக்கூடாதான்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு கல்லறையாக பார்க்கும் போது அவனுக்கு திடீர்னு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது.